Next topic என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how will you create a simple web page JSP page சரியா. ஸோ ஒரு ஜேஎஸ்பி பேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்குரிய ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜேஎஸ்பி வந்து அப்பாச்சி டாம்கேட்டில் தான் என்ன செய்யணும், ரன் பண்ணணும். சரி, எனி ஒன் ஆஃப் த ஜேஎஸ்பி சர்வர். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது அப்பாச்சி டாம்கேட். அதுக்கு முன்னாடி வந்து ஜாவா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரி, அதான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் ஜாவான்னு போட்டிருக்காங்களா. செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணி, டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி ஜேஎஸ்பி ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். சரி, அப்படி நோட் பேடில் தான் சரி அப்படின்னா அதை சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் கொடுத்துட்டு .jsp அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். எங்கே சேவ் பண்ணணும்னு பார்த்தேன் அப்படின்னா, அந்த டாம்கேட் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த டேரக்டருக்குள்ளே என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். ஸோ அதோட பார்த்து கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இங்கே வந்து நம்ம எங்கே டாம்கேட் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா C:* ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த டாம்கேட்டுக்குள்ளே வெப் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே ரூட்டு, அப்புறம் யூசர் டைரக்டரி, அது வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஜேஎஸ்பி ஃபைல் என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். சரியா. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ அல்லது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், 2 வெப் ப்ரௌசரில் ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அதோட அட்ரஸ் பார் வந்து எப்படி போடணும் பார்த்தேன் அப்படின்னா, அதை கொடுத்துருக்காங்களா, http:// சம்திங் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நீ போட்ட அப்படின்னா உனக்கு வந்து என்னென்ன அந்த டாம்கேட்டுக்குள்ளே என்னென்ன டேரக்டரி இருக்குன்னு சொல்லி என்ன செய்யும், வரும். ஸோ அதில் இருக்கிறத நீ என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே என்னென்ன ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும். அதில் நீ எதை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கியோ அதை என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா உனக்கு என்ன செஞ்சிடும், அவுட்புட் வந்துடும். சரியா. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஜேஎஸ்பி ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்குரிய ஸ்டெப்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ஸ், ஜேஎஸ்பியில் இருக்கக்கூடிய இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட். அதாவது இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண மாட்டோம். அதில் வந்து என்ன செய்யும், அப்புறம் நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்குரிய ஆப்ஜெக்டை ஜேஎஸ்பி என்ஜின் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடும். அதுதான் என்னது அப்படின்னா இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது. அதான் கொடுத்துருக்காங்களா, இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட்டட் பை த வெப் கண்டெய்னர். ஸோ ஜேஎஸ்பி என்ஜினே என்ன செஞ்சிடும், அதை க்ரியேட் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் என்னென்ன இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, the user need not to declare these objects. ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன் அப்படின்னா, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு, லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட், ரெஸ்பான்ஸ், பேஜ், கண்டெக்ஸ்ட், செஷன், அப்ளிகேஷன், அவுட், பேஜ், கான்ஃபிக், எக்ஸெப்ஷன். ஸோ இது எல்லாமே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம், ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தான். ஸோ நான் ஒரு கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பேஜை அப்படின்னா, ஜேஎஸ்பி என்ஜின் என்ன செய்யும், அந்த ரெக்வஸ்ட்டுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி என்ன செய்யும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா. ஸோ அதை தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிடும் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் அதே மாதிரி தான். சர்வர் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படி தானே. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அதுதான் என்னது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். பேஜ் கண்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பேஜ் பற்றின டீட்டெயில்ஸை நமக்கு கொடுக்குறது தான் என்னது பேஜ் கண்டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டு. சரியா. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு என்னது சர்வ்லெட், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் என்ன செய்யும், அந்த ஆப்ஜெக்ட்ஸை அந்த வெப் கண்டெய்னர் என்ன செய்யும், க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நாலாவது என்னது அப்படின்னா செஷன் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா சர்வரில் தான் இது என்ன செய்வாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்மளோட கிளைண்ட்டுக்கும் சர்வருக்குமான இன்ட்ராக்ஷனை பற்றி டிஃபைன் பண்ணுறது தான் என்னது இந்த செஷன் ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இதுக்குன்னு தனியாக ஐடி உண்டு.
அந்த ஐடி யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுக்கலாம், கிளைண்ட் வந்து சர்வரை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தென் அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா மெமரி வந்து அலோகேட் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தியா, JSP application contains more than one web pages. For each web page an application object is created to allocate memory during execution. அதாவது எக்ஸிக்யூஷன் அப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மெமரி, அதுக்கு தேவையான மெமரி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வெப்பேஜுக்கும் மெமரி என்ன செய்கிறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6th பார்த்தோன்னா அவுட் ஆப்ஜெக்ட். அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, ரெஸ்பான்ஸ். இப்போ சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அது சம்திங் ஏதாவது ஒரு கண்டென்ட் அனுப்பணும். சரியா? அந்த ரெஸ்பான்ஸில் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த அவுட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. அதுதான் ஒரே லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் பார்த்து அப்படின்னா பேஜ் ஆப்ஜெக்ட். பேஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா கரண்ட் பேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஜோட டீட்டெயில்ஸை வந்து வச்சுருக்கிறது தான் என்னது இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய JSP பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், இது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ தி 7 ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்னது இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்டோட டைப்ஸு. ஸோ இதோட நமக்கு வந்து WPயோட போர்ஷனை செய்து முடியுது. சரியா? இதுதான் லாஸ்ட் டாபிக். நான் 8th பார்த்தேன் அப்படின்னா கான்ஃபிக் ஆப்ஜெக்ட். ஸோ கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன், ஒரு JSP பேஜை பற்றின கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கெட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி. ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்றது உனக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஏதாவது எரர்ஸ், ஒரு ரெஸ்பான்ஸை பற்றின ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அதோட எரர் கண்டிஷன் எரர் இருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்தா அப்படின்னா ஸ்கோப் அப்படின்றது. ஸ்கோப் என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது பார்த்தா அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்கோப், செஷன் ஸ்கோப், ரெக்வெஸ்ட் அப்படின்னு 3 டைப்பில் இருக்குது. அப்ளிகேஷன் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா இந்த JSP ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்கிறோம், இந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் அப்ளிகேஷன் ஸ்கோப் யூஸ் பண்ணி ஒரு JSP ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து நம்மளோட எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், அந்த அப்ளிகேஷனில் எத்தனை பேஜஸ் இருந்தாலும் அதில் என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த JSP செகண்ட் பாயிண்ட் பாரு, the JSP ஆப்ஜெக்ட் இஸ் பவுண்ட் டு த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட். இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் அப்ளிகேஷன் ஹேஸ் த அப்ளிகேஷன் ஸ்கோப். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற JSP ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே எங்கேனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்புறம் செஷன் ஸ்கோப் அப்படின்றது அதாவது அந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்கும் செஷன் ஸ்கோப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிறது அப்ளிகேஷன் ஸ்கோப் மூலமாக க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை. பட் செஷன் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் செஷனில் என்ன செஞ்சுருக்கணும், க்ரியேட் ஆகிருக்கணும். சரியா? ஒரு இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும்ல, அங்கேருந்து மட்டும்தான் இது என்ன செய்ய முடியும், பேஜஸை ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த JSP ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியும்னு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? எந்த பேஜில் நம்ம அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணமோ அங்கேருந்து மட்டும்தான் அந்த JSP ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு பேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் அப்படி கிடையாது. எந்த பேஜஸ் அதான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இப்போ கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனி பேஜஸ் அக்ராஸ் த அப்ளிகேஷன் சொல்லி அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எந்த பேஜில் நம்ம க்ரியேட் பண்ணமோ அங்கேருந்து மட்டும்தான் அந்த JSP ஆப்ஜெக்ட் என்ன செய்ய முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தோன்னா ரெக்வெஸ்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து என்ன
ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரீட் பண்ணி பாரு. A JSP object created using the request scope can be accessed from any pages that serves that request. More than one page can serve a single request. அதாவது ரெக்வஸ்ட்டை வந்து என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுது பற்றியா. ஸோ அந்த பேஜஸ் எங்கே இருந்தனாலும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஒரு அப்ளிகேஷனில் எந்த பேஜில் இருந்தனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த JSP ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஒரு பேஜ் எந்த பேஜ்லேருந்து நான் க்ரியேட் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்டை அங்கேருந்து மட்டும் தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். லாஸ்ட் ரெக்வஸ்ட் ஸ்கோப்னால் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நிறைய பேஜஸ்லேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பேஜஸ்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ரெக்வஸ்ட்டை சர்வ் பண்ணணும், சர்வ் பாஸ் பண்ணணும். சரியா. ஸோ அந்த மாதிரி அந்த எந்த பேஜ் வந்து எந்தெந்த பேஜ்லாம் ரெக்வஸ்ட்டை சர்வ் பண்ணுதோ அங்கேருந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி, இது 3 தான் இதுக்குள்ளேயே வித்தியாசம். ஸோ இதோட உனக்கு வந்து WP என்ன செய்யுது, போர்ஷன் முடியுது. ஸோ 5 யூனிட்ஸ் என்ன செஞ்சு நான் 2 யூனிட் எடுத்தேன். நான் 3 and 4 ரெண்டுமே என்ன செஞ்சுட்டு ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ எக்ஸாமுக்கு நல்லபடியாக என்ன செய்ய படி. தேங்க்யூ.